பேசிக்கிற நைட் டைம் வரல நைட் டைம் என்ன பேசிக்கிற பேசு டைம் கேளுமா பத்து டைம் பார்த்தோம் திருவள்ளூர் மாவட்ட தலைநகராக இருக்கக்கூடிய இந்த தலைநகர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய திருவள்ளாங்காடு செல்லக்கூடிய பேருந்தாகட்டும், சுங்காசத்திரம் செல்லக்கூடிய பேருந்துகளாகட்டும், மற்றும் பூந்தமல்லி செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு அச்ச உணர்வோடு தான் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. எல்லாம் நல்ல துணி கட்டிட்டு உள்ள ஏறினாங்கன்னா கிழிஞ்சி தான் துணி வெளியே இறங்குறாங்க பயணிகள். அந்த அளவுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா தகடுகள் எல்லாம் வெளியே நீட்டி கொண்டு அந்த மாதிரி தான் இருக்கு. அரசாங்கம் ஒரு 2 நாட்கள் முன்பு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருந்தது. அனைத்து பேருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி பேருந்துகளை இயக்க வேண்டும். அப்படி பார்த்தா இன்னைக்கு காலையிலிருந்து ஓடக்கூடிய பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த நிலையிலே தான் ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை பேருந்துகளும் தகடுகள்லாம் வெளியே தான் இருக்குது. உயிர் பயத்தோட தான் பயணிகளும் பயணிக்கிறாங்க. சாலையில் செல்பவர்களும் அந்த உயிர் பயத்தோட தான் நடந்து செல்றாங்க. ஏன்னா ஒட்டி போனா அறுத்துட்டு போயிடும் போல இருக்கு தகடு. அது போன்றுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேருந்துகள் அத்தனை இயங்குறது. இது குறிப்பா திருவள்ளூர் பணிமனை மட்டும் இல்ல, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணிமனைகளிலும் இதே நிலைமை தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக பேருந்து மட்டும் இல்லாம மாநகர பேருந்துகளும் அதே போன்றுதான் இருக்குது. திருவள்ளூருக்கு அனுப்புற பேருந்து அத்தனை மாநகராட்சியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் கூட பாத்தீங்கன்னா அதே தகரடப்பா பேருந்து தான். மகளிருக்கு இலவசம் என்ற பெயரில் பஸ்களை தரம் மிக குறைவாக இயக்குகிறது இந்த அரசாங்கம். பஸ் உள்ள பாத்தீங்கன்னா அதான் சொல்றோங்க, நல்ல ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பஸ்ல ஏறினோம்னா அந்த புடவையா இருக்கட்டும், நல்ல ஷர்ட்டா இருக்கட்டும், எதுவும் இருந்தாலும் கிழிஞ்சு தான் கீழே இறங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. எல்லா ஆங்கிலும் வெளியே வருது. சீட்ல கம்பிங்க ஆணி இதெல்லாம் வெளியே தெரியற மாதிரி தான் இருக்கு. படிக்கட்டுல பாத்தீங்கன்னா படிக்கட்டு ஏறும் போதே கீழே உடைஞ்சு போற நிலைமையில தான் நிறைய படிக்கட்டுகள் இருக்குங்க. அரசு 2 நாட்கள் முன்னாடி உத்தரவு பிறப்பிச்சத முழுமையான முறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு செய்து இதன் உரிய நடவடிக்கை எடுத்தாவே போதும்.